ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் 6 சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 அண்ட் 20. எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பருக்கு அப்படின்னா 6 and 20க்கு எந்த மெத்தடில் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ எல்சிஎம் பார்க்க போகிறோம். 6க்கும் 20க்கும் நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ப்ரைம் நம்பரை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2. அப்போது 2 நம்ம 2ஆல் 6 டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6ல் வந்து 3 டைம்ஸ் வந்து 2 இருக்குது. 20ல் வந்து 10 டைம்ஸ் 2 இருக்குது. அடுத்தது இங்கே 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 3 வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே எழுதிட்டு 5ல் ஏன்னா 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வரும். ஸோ அதை அப்படி 3 அப்படி வச்சுக்கலாம். அது போக 10 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ மறுபடி பார்த்தா அடுத்தது 3யும் 5ம் இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான். அதனால் 3 அப்படி எடுத்துட்டா 3யை வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ 3ல் வந்து 1 டைம் இருக்கும். 5 வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால் அந்த 5 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்தது 2 3 அதுக்கப்புறம் உள்ள ப்ரைம் ஃபேக்டர் 5 தான். இங்கே நம்மளுக்கு 5 இருக்குது. அப்போது 5வை வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே உள்ள 1 அப்படி வந்துடும். 5ல் வந்து 1 டைம் வந்து 5 இருக்குது. அப்போது 1. இப்போ எல்சிஎம் ஆஃப் 6க்கும் 20க்கும் தான் எல்சிஎம் பார்த்துருக்கோம். அப்போது அதோட ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 2 × 2 × 3 × 5 அதை தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே 2 டைம்ஸ் வந்து 2 இருக்கிறதுனால நம்ம 2^2 அப்படின்னு போட்டு மீதி உள்ள 3 and 5 2s are 4 4 3 4 4 × 3 × 5. இப்போ இங்கே என்ன அப்படின்னா 4 3s are 12 12 × 5 60. அப்போது எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 60 கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் காமனாக இருந்தால் மட்டும்தான் இதை டிவைட் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா இப்போ 2ஆல் இது டிவைட் ஆகும். 2 வச்சு 6ஐ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 டைம்ஸ் இருக்கும். இங்கே 20ஐ டிவைட் பண்ணும்போது 10 டைம்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3க்கும் 10க்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்போது நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 6 and 20யோட ஆன்சர் வந்து 2. இப்போ இதில் ஒரு நோட் என்ன அப்படின்னா ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் A and B நம்ம 2 பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 பாசிட்டிவ் இன்டீஜரையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா A × B அப்படிங்கும்போது இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் ஏ அந்த 2 பாசிட்டிவ் இன்டீஜரோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிபிள் பண்ணால் இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதிலே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 2 வேல்யூ கிடச்சிருக்காங்க, 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சம்மில். அதாவது ஒன்று வந்து 6 இன்னொன்று வந்து 20. இப்போ ஒன்று ஏயாவும் ஒன்று பியாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா 6 × 20 போட்டாச்சு. இப்போ இது வந்து எல்சிஎம்மோட இந்த 6க்கும் 20க்கும் தான் நம்ம எல்சிஎம் எடுத்து ஆன்சர் வச்சுருக்கோம் 60 இன்ட்டு அதோட ஹெச்சிஎஃப் வந்து நம்ம தெரியும் 2. அப்போ 2. இப்போ இங்கே இந்த 2 இன்டீஜர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 6 × 20 வந்து 120. இங்கே 6 × 2 வந்து 120. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட மல்டிபிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்போட மல்டிபிள்ஸுக்கு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ப்ரூஃப். தேங்க்யூ.